நான் ஒரு பேரலல் யூனிவர்ஸில் இருக்கேன். ஆக்சுவலாக நீங்களுமே அங்கே தான் இருக்கீங்க. எனக்கு பின்னாடி பேக்ரவுண்டு இருக்குது, க்ரீன் ஸ்க்ரீனில் நான் வச்சுருக்கேன். ஆனால் நீங்கள் வைக்கல. ஆனாலுமே நீங்களுமே பேரலல் யூனிவர்ஸில் தான் இருக்கீங்க. ஆக்சுவலாக உண்மை என்ன அப்படின்னா, நம்ம ஏதோ ஒரு பேரலல் யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கோமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வருது. உதாரணத்துக்கு திடீர்னு நம்ம ஒரு நாள் காலைல தூங்கி எந்திரிக்கும் போது காந்தி அவர்கள், அதாவது மகாத்மா காந்தி அவர்கள் கையில் AK-47 நிற்கிற மாதிரியும் ஒரு புகைப்படம் ரிலீஸ் ஆகி இது உண்மை அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ, ஹிட்லர் அவர்கள் நான் இனிமேல் எந்த ஒரு சர்வாதிகாரமும் பண்ண மாட்டேன், நான் ரொம்ப அகிம்சையான முறையில் இருக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ, அதாவது இந்த உலகமே ஒரு மாதிரி ஆப்போசிட்டாக மாறினா எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. உதாரணத்துக்கு கோமாளி படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா 90ஸ்லேருந்து இப்போ இருக்க சூழலுக்கு அவர் கோமாலேருந்து ஒருவர் வந்து பார்த்தோன்னா எல்லா மாற்றங்களையும் பார்த்து ஆச்சரியப்படுவார். ஆனால் அது மட்டும் நடக்கலை. அதில் சொல்லப்படாத சில விஷயங்கள் இருக்குது. அதாவது இந்த உலகமே ஆப்போசிட்டாக ஒரு மாதிரி மாறி இருக்கு. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம பேச போகிறோம். உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது மகாவிஷ்ணு மாதிரி ஆட்கள் இந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் இந்த ஆன்மீகத்தை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும், இது இல்லாமல் சில இன்ஸ்டா பிரபலங்களை ஸ்கூல் காலேஜில் கெஸ்ட்டாக கூப்பிட்றதா இருக்கட்டும், அப்புறம் சில வருடங்களுக்கு முன்னாடி பி கிரேட் மூவியில் நடித்த சில நடிகைகள் இப்போ உட்காந்து ஒரு பெண் எப்படி வாழணும், ஒரு குடும்ப அமைப்பு எப்படி இருக்கணும் அப்படின்னு பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. சினிமா முதற்கொண்டு நம்மளோட டேஸ்டில் இருந்து எல்லாமே சினிமா இப்படி கிடையாது இப்படின்னு மாறின அளவுக்கு எல்லாமே ஒரு பேரலல் யூனிவர்ஸில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்க மாதிரி இருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப தெளிவாக பேச போகிறோம். ஆக்சுவலாக இந்த வீடியோவிலேயே நம்ம முக்கியமாக பேச போகிறது இன்றைக்கி ஸ்கூல் காலேஜில் எந்த அளவுக்கு இந்த இன்ஸ்டா பிரபலங்கள், அப்புறம் இந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை கூப்பிட்டு, அப்புறம் அந்த ஸ்கூலுக்கே சம்மந்தமே இல்லாத சில ஆட்களை கூப்பிட்டு அவங்களெல்லாம் மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் கொடுக்க சொல்கிறது, இதெல்லாம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியமாக நம்ம பேச போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம ஏன் பேரலல் யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டுருக்கோம், அதாவது முன்னாடிலாம் நம்ம சின்ன வயசுலையாக இருக்கட்டும், இல்லை சில வருடங்களுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்கள் அதாவது நம்ம நெருங்கிய நண்பர்கள், கணவன் மனைவி கிட்ட கூட சில விஷயங்கள் பேச முடியாது. ஸோ ஓப்பனாக நம்ம பேச மாட்டோம். எதுவாக இருந்தாலும் அப்படியே மேலே பூசி மூழ்கி தான் அப்படியே சில விஷயங்கள் நம்ம கூட சொல்லுவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. ரொம்ப அந்தரங்கமான விஷயங்கள், பேசவே கூடாத விஷயங்கள், பேச மறுக்கிற விஷயங்களை கூட சோஷியல் மீடியாவில் ஓப்பனாக சொல்கிறாங்க, ஓப்பனாக பேசுகிறாங்க. இத்தனைக்கும் மேடைகள் எல்லாம் ஏறி இதெல்லாம் ஓப்பனாக பேசுகிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஆக்சுவலாக இதெல்லாம் பேசலாமா, இதெல்லாமா பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு தோணுது. அதனால தான் நம்ம ஒரு பேரலல் யூனிவர்ஸில் வாழ்ந்துட்டு இருக்கோமா. ஏன்னா இது ஆரம்பத்துலேருந்தே அப்படியே நம்ம வாழ்ந்துருந்தோம்னா பரவாயில்ல. திடீர்னு இப்போ ஒரு சில வருடங்களாக சில நாட்களாக இது நடந்துக்கிட்டு இருக்கும்போது தான் என்னடா திடீர்னு நம்ம ஒரு நாள் தூங்கி எந்திரிச்சோன்னா எல்லாமே மாறிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு வேளை ஒரு 96லேயோ 97லேயோ தூங்கிட்டீங்க, திடீர்னு நீங்கள் முழிக்கும் போது கோமாளி படம் மாதிரி இப்போ எந்திரிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக இருக்கும். இந்த உலகமே நீங்கள் வெறுக்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ அன்றைக்கி இல்லாத சோஷியல் மீடியா இன்றைக்கி இருக்குது, அன்றைக்கி இல்லாத டெக்னாலஜி இன்றைக்கி இருந்தாலுமே இது எல்லாத்தையுமே நம்ம பெரிய அளவில் வெறுக்கிற அளவுக்கு இங்கே நிறையா விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதுவும் முக்கியமாக இந்த சோஷியல் மீடியா மாஸ் மென்டாலிட்டி. இப்போ உதாரணத்துக்கு ஷக்கீலாவும் குயிலியும் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இன்ஸ்டாவில் சில பேர் கல்யாணம் பண்ணிக்கிட்ட மாதிரி அவங்கள ஃபேக்காக சில விஷயங்கள் பண்ணுவாங்க. ஒருத்தவங்க கார்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. ஒருத்தவங்க அதான் ஓரின சேர்க்கையில் இருப்பாங்க, லெஸ்பியன்ஸ் கேஸ்லாம் இருப்பாங்க. அவங்களெல்லாம் கூப்பிட்டு பேட்டி எடுத்து நீங்கள் யார் 2 பேர் வாழ்கிறீங்க அப்படிலாம் கேட்பாங்க. ஒரு பெண்ணை அப்படி தான் இருக்கணும்னு. ஷக்கீலா குயிலிலாம் அவங்களாம் சொல்லக்கூடாதுன்னு நான் சொல்லலை, நான் ஸ்டீரியோ டைப் பண்ணல. ஆக்சுவலாக இந்த ஷோவோட நோக்கமே அதுதான். மற்றவங்க யாரும் இதை ஸ்டீரியோ டைப் பண்ணி நீலாம் பேசுகிற நிலைமை ஆகிடுச்சு, நீலாம் பெண்கள் எப்படி வாழணும்னு சொல்கிற நிலைமை ஆகிடுச்சுன்னு கீழே கமெண்ட்டில் போடுறதுக்காகவும் அப்படி ஸ்டீரியோ டைப் பண்ணி இதை ஒரு ஹிட்டான ஒரு பிரபலமாக இவங்களுக்கு அந்த ஃபேஸ்புக்கோட யூடியூபோட அல்காரிதமை எப்படி யூஸ் பண்ணுமோ அப்படி ஒரு ஷோ நடத்திக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது தான் அதோட பாயிண்ட்டு. அதை தான் நான் சொல்ல வரேன். அதாவது இன்றைக்கி பணம் சம்பாதிக்கிறதுக்காக நம்ம செய்யவே கூடாத, நம்ம பார்க்கவே கூடாத சில விஷயங்களை நம்ம கண்ணு முன்னாடி ரொம்ப அப்பட்டமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த சோஷியல் மீடியாவில். பார்க்கவே விரும்பாத ஒரு விஷயத்தை என்னைய கட்டாயப்படுத்தி பார்க்க விரும்ப வைக்கிது இந்த அல்காரிதம், இந்த மீடியாவும் சேர்ந்து. அதாவது அந்த ஷோவை யார் நடத்துகிறாங்களோ அவங்களும், ஏன்னா அவங்களுக்கு தெரியும் அந்த அல்காரிதம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு. இவ்வளோ நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச சினிமாவே அந்த காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ தான் டிஜிட்டல்லாம் இருக்குது. அந்த காலத்தில் அதாவது ஒரு 90s அந்த பீரியட்லலாம், அதுக்கு முன்னாடி வரையுமே
சினிமா ரீலில் தான் வந்து எடுப்பாங்க. இன்றைக்கி ரீல்ஸை அந்த கான்செப்டில் தான் எடுக்கிறாங்க, ரீல்ஸை வச்சு தான் எடுக்கிறாங்க. அதாவது சினிமா ரீலில் இருந்து டிஜிட்டலாக மாறினாலுமே அந்த ரீல்ஸையும் விடலை. அதாவது இப்போ ரீசெண்டாக ரிலீஸ் ஆன கோட்டு திரைப்படத்தோட ப்ரொடியூசராக இருக்கக்கூடிய அர்ச்சனா கல்பதி அவங்களே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் ஒரு ரீல்ஸ் பார்க்கக்கூடிய மென்டாலிட்டி இருக்கக்கூடிய ஆடியன்ஸுக்கு எப்படி படம் பண்ணணுமோ அப்படி தான் நாங்கள் படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னே சொல்கிறாங்க. ரீல்ஸ் பார்க்குற ஆடியன்ஸுக்கு ஒரு பொறுமையே கிடையாது, அவங்களுக்கு எல்லாத்தையுமே வேகமாக கடந்து போயிடணும், அவங்களுக்கு நிமிஷத்துக்கு ஒன்று ஏதாவது ஒன்று கொடுத்துக்கிட்டே இருக்கணும், கதை இருக்கோ இல்லையோ ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த படத்தை குறை சொல்லலை. இருந்தாலும் இப்படி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆடியன்ஸ் இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு மாஸ் மென்டாலிட்டி தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய சினிமா ஆடியன்ஸ்கிட்டே இருக்குது. எனக்கு கதைலாம் தேவையில்லை, ஒரு 10 கூஸ்பம்ஸ் மூமெண்ட் இருந்தால் போதும், பழைய படங்களோட ஏதாவது ஒரு சாயல் இருந்தால் போதும், பழைய பாட்டை எடுத்து நீங்கள் வந்து ரீமிக்ஸ் பண்ணுறீங்களோ இல்லை ரெட்ரோ சாங்காக போடுறீங்களோ ஏதோ ஒன்று பண்ணுங்கள், புதுசாலாம் எனக்கு எதுவுமே தேவையில்லை. ஆக்சுவலாக சினிமா அப்படிங்கிறதே ஒரு புதிய கற்பனை தானே. மறுபடியும் அதை வேற யாரோ ஒருத்தரோட கற்பனையை மறுபடியும் படத்தில் போட்டு அதை ரெட்ரோன்னு சொல்கிறதோ இல்லை வந்து அது வந்து ஒரு ரெஃபரன்ஸு, இந்த நடிகரோட ரெஃபரன்ஸ் அதோட ரெஃபரன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறதோ இதெல்லாம் என்ன அநியாயமாக இருக்குது. இதை தான் ஆக்சுவலாக நான் வந்து ஃபில்ம் மேக்கர்ஸையோ ப்ரொடக்ஷனையோ தப்பாக சொல்லலை, ஆக்சுவலாக இதை தான் ஆடியன்ஸே விரும்புகிறாங்க. ஸோ திரைப்படங்களே சோஷியல் மீடியாவில் என்ன பெருசாக ரசிக்கிறாங்க, சோஷியல் மீடியாவில் எப்படியெல்லாம் என்ன விஷயங்கள்லாம் ரசிக்கிறாங்க. இப்போ உதாரணத்துக்கு இந்த பாட்டு ரசிக்கிறாங்களா, இந்த பாட்டு அதிக அளவில் விரும்புகிறாங்களா, அப்போ இதை ஒரு ரெட்ரோ சாங்காக போடுவோம். இந்த டான்ஸை வந்து இந்த படத்தில் அந்த ஹீரோ வந்து அந்த படத்தில் வேறு படத்தில் ஆடிருப்பார், அதையே கொண்டு வந்து இப்போ போடுவோமா, ஓகே போட்டுருவோம், அந்த படத்தோட ரசிகர்கள் இதை ரசிப்பாங்க, அந்த நடிகரோட பேரை சொல்லுவோமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அந்த சோஷியல் மீடியாவோட மென்டாலிட்டியிலேயே படத்தை எடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக சோஷியல் மீடியா வந்த ஆரம்ப காலம் இருக்குல்ல, அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதை ரொம்ப பெருசாக பார்த்து வியந்தோம். இன்றைக்கி சோஷியல் மீடியா இருக்கிறதே, சோஷியல் மீடியா ரன் ஆகிறதே வன்மத்தில் தான். ஒருத்தனை எப்படியாவது ரொம்ப கேவலப்படுத்தணும், மட்டப்படுத்தணும். உதாரணத்துக்கு நான் ஒரு நடிகரோட ரசிகனாக இருக்கேன் அப்படின்னா அந்த நடிகரோட பெருமையை பற்றி பேசுகிறத விட இன்னொரு நடிகரை பற்றி ரொம்ப தரத்தாழ்ந்து பேசுகிறது தான் இன்றைக்கி ரொம்ப சாதாரண விஷயம் ஆயிடுச்சு, அது ரொம்ப நார்மலாகவும் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே வச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விஷயத்தில் நான் யாரையோ ஸ்டீரியோ டைப் பண்ணுற மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்த சொல்கிற மாதிரியோ பூமர் டாக்கு மாதிரியோ இல்லை கிரிஞ்சு மாதிரியோ இருந்தாலுமே நீங்கள் ஒரு சில வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த வாழ்க்கை இது கிடையாது, நம்மளை சுற்றி இருந்த நபர்கள் இப்படி கிடையாது அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் புரியும். ஸோ அடுத்ததான் நம்ம இந்த ஸ்கூல் விஷயத்துக்கு வந்துடும். இப்போ ஸ்கூல் காலேஜில் யாரை கூப்பிடுவாங்க, அதாவது ஒரு காலேஜில் நல்லா யார் படித்து பெரிய அளவில் முன்னேறி இருக்காங்களோ, யார் கல்வியால் பெரிய அளவில் வந்திருக்காங்களோ, ரொம்ப மோசமான ஒரு நிலைமையிலேருந்து நான் கல்வியால் உயர்ந்திருக்கேன் அப்படிங்கிற இடத்துலையோ, இல்லை நான் வந்து இந்த ஸ்கூலில் தான் படித்தேன், இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் ஒரு விஞ்ஞானியாக இருக்கேன், நான் இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன், நான் கலெக்டராக இருக்கேன், படிப்பு தான் கல்வி தான் எல்லாமே இங்கே தரும் அப்படின்னு சொல்கிற ஆட்களும், அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய பிரபலங்களும், அப்படின்னு சொல்லக்கூடிய அதிகாரிகளும் தான் ஸ்கூலுக்கு பிரபலமாக வருவாங்க. இதை தான் நம்ம காலங்காலமாக கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் அப்படி தான் இருந்திருக்காங்க, அப்படிப்பட்ட ஆட்கள் தான் வந்திருக்காங்க. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவங்க என்ன படிச்சிருக்காங்கலாம் தெரியாது. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் அவங்க பிரபலமாக இருக்காங்க. அவங்க ஒரு வேலை வந்தாங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராமில் நம்ம ஸ்கூலுக்கு வந்து ஒரு அட்டென்ஷன் கிடைக்கும், அப்போ அது மூலியமாக அட்மிஷன் வரும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. அது மூலியமாக அட்மிஷன் வருதா இல்லையான்னு எனக்கு தெரில, அவங்க ஸ்கூலில் ப்ரொமோஷன் பண்ணுறாங்களா இல்லையான்னு தெரில. ஆனால் இவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இவங்கள மோட்டிவேஷ்னல் ஸ்பீச் வேறு கொடுக்குறாங்க. அவங்களுக்கு வேறு ஏதோ அந்த ஸ்கூல்லே வந்து சீஃப் கெஸ்ட்டுன்னு சொல்லிட்டு இப்போ அந்த பிரின்சிபல் பக்கத்துலேயே உட்கார வைக்கிறாங்க. சத்தியமாக அந்த பிரின்சிபல் அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய படிப்பை படித்து மிகப்பெரிய ஒரு பொசிஷனுக்கு வந்தவர். இவங்க அப்படி கிடையாது. இவங்க வந்து ஒரு 4-5 ரீல்ஸை போட்டு மேலே வந்தவங்கன்னா இதே மாதிரி ஒரு ரீல்ஸ் போட்டு அதுக்கு இன்ஃப்ளூயன்சர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்கும்ல, அங்கே கூப்பிட்டு போங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை, யாருமே கேட்க போகிறது கிடையாது. ஒரு பள்ளிக்கூடத்துக்கோ என் குழந்தைய நான் ஒரு ஸ்கூலுக்கு அனுப்புகிறேன், அந்த ஸ்கூலில் இந்த மாதிரி ஆட்கள் இந்த மாதிரி தற்குறிங்க வரும்போது ஐயோ நம்ம குழந்தை என்ன யோசிக்க போகுது, நம்ம குழந்தை இப்போ இதை பார்த்ததுக்கப்புறம் அது என்ன யோசிக்க போகுது, இந்த மாதிரியே நம்மளும் வந்து ஏதாவது ஒன்று பண்ணிட்டு சுற்றலாமா அப்படின்னு யோசிக்குமா, இல்லை படிக்கலாமான்னு யோசிக்குமா? இப்போ மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒரு நபரை ரீசெண்டாக ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல் கூப்பிட்றாங்க. அவர் வந்து அந்த ஸ்கூலுக்கு டொனேஷன் கொடுத்துருக்காரு.
ஸோ அதனால் அங்கே பேச விட்றாங்க. அவர் ஏதோ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க போகிறாங்கன்னு தான் அங்கே இருக்கவங்களுமே நினச்சாங்க. ஆனால் அவர் ஒரு கட்டத்துக்கு மேலே கொஞ்சம் ஆன்மீகமாக இறங்கி போன ஜென்மம், ஒரு மந்திரம் சொன்னால் நெருப்பு மழை வரும், ஒரு மந்திரம் சொன்னால் இங்கேருந்து அங்கே பறந்து போவோம், ஒரு மந்திரம் சொன்னால் இது நடக்கும் அது நடக்கும்னு சொல்லிட்டு அறிவியலுக்கு எதிரான புறம்பான ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்காரு. ஸோ இதை நிறைய பேர் பேசிட்டாங்க. நான் என்ன இப்போ இதில் சொல்கிறேன் அப்படின்னா, இதில் முக்கியமாக குறிப்பாக மாணவிகளை தான் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, இப்போ தான் இந்த இத்தனை வருஷம் காலங்காலமாக வீட்டில் கல்யாணம் பண்ணி 17 வயசுக்குள்ளே கல்யாணம் பண்ணிடணும், வீட்டுக்குள்ளே வந்து நீ இருந்து சமைக்கணும், துணி துவைக்கணும் அப்படி இருந்த பெண்கள்லாம் ஸோ இப்போ தான் நிறையா பேர் பெண்கள் வராங்க படிக்கிறதுக்கு, வேலை பார்க்குறதுக்கு, நிறையா துறையில் பெரிய லெவலில் சாதிச்சுட்டு இருக்காங்க. இது எப்படி இருக்குது அப்படின்னா, இன்னும் ஒரு 100 வருஷத்துக்கு பின்னாடி எப்படி இருந்தாங்களோ பெண்கள், அப்படி கொண்டு போகிற மாதிரி இருக்குது இந்த மகாவிஷ்ணு பேசின பேச்சு. அதாவது இங்கே நான் சொல்லி கொடுக்குற இந்த அறிவு தான் உங்களுக்கு காலம் பூரா இருக்கும், இந்த அறிவு இங்கே இருக்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு வராது அப்படின்னு சொல்கிறாரு. இங்கே இருக்க கல்வியாளர்களுக்கே அவ்வளோ அறிவு கிடையாது, கோடி கணக்கில் கொடுத்து கேட்க வேண்டிய ஸ்பீச்சை நீங்கள் ஃப்ரீயாக கேட்குறீங்க, அதனால் உதாசீனப்படுத்திடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. இதை தாண்டி அங்கே ஒரு ஆசிரியர் இதை பற்றி கேட்குறாரு, நீங்கள் இப்போ மோட்டிவேஷனல் ஸ்பீச் கொடுக்க வந்தீங்களா, இல்லை ஆன்மீகத்தை பற்றியோ, இல்லை போன ஜென்மத்தில் நீங்கள் எப்படி இருக்க முடியுமோ அப்படிங்கிறத பற்றி பேச வந்தீங்களா? போன ஜென்மத்தில் நான் வந்து ஏதோ ஒரு பாவம் பண்ணியிருந்தேன்னா இப்போ எனக்கு கை ஊனமாகவும் கால் ஊனமாகவும் இருக்குமா, நான் வந்து ஒரு ஃபிசிக்கலி சேலஞ்சு பர்சனாக இருப்பேனா அப்படின்னு இந்த மகாவிஷ்ணு சொல்லியிருக்காப்புல. அவரை அரெஸ்ட்லாம் பண்ணிட்டாங்க, அவரை பற்றி அவர் பண்ணது தப்பு, அதுக்கு அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக இப்போ நான் பேச வந்ததே எதுக்கு அப்படின்னா, மகாவிஷ்ணு அப்படிங்கிறவர் நிறையா விஷயங்கள் ரொம்ப மோசமாக பேசியிருக்காரு. முக்கியமாக அந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய அந்த வாத்தியார், அதாவது கேள்வி கேட்டார்ல அந்த சாரை பார்த்து, உங்கள் சிஇஓவோட நீங்கள் வந்து ரொம்ப அறிவாளியா, ஏன் இருக்கக்கூடாதா, என்னோட ஸ்கூலில் இருக்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர் இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு முதன்மை ஆசிரியர் சிஇஓ யாராக வேணா இருக்கட்டும், அவரோட நான் வந்து ஏன் அறிவாளியாக இருக்கக்கூடாது, அவர் அந்த பொசிஷனுக்கு போயிட்டார், அதுக்காக என்னோட அவர் அறிவாளியாக தான் இருக்கணும் அப்படின்னு என்ன கட்டாயம்? இதுவே முதல்ல ரொம்ப மோசமான ஒரு விஷயம். அந்த ஆசிரியரை ரொம்ப மட்டப்படுத்த அந்த இடத்துல அவர் ரொம்ப கேவலமான அந்த பாடி பிஹேவியர்லாம் பண்ணார். அதெல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கதாக இருந்தது. அதுக்காக தான் இப்போ அவர் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு உத்தரப்பிரதேசோ இல்லை இது ஒரு வட மாநிலமோ கிடையாது, இது தமிழ்நாடு. இதே மாதிரியே ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு பாதிரியாரோ இல்லை ஒரு ஹஸ்ரத்தோ வந்து பேசியிருந்தாலுமே இதே தான் நம்ம பண்ணியிருக்கணும். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல் அப்படிங்கிறது ஒரு மத வழிபாடை சொல்லி கொடுக்குற இடம் கிடையாது. அங்கே நீங்கள் ஏதோ ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் வந்து இப்போ ஹிந்துஸை பற்றியே வந்து இந்து கடவுளை பற்றியோ அதோட இதை பற்றியோ சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. நான் கேட்குறேன், அங்கே எத்தனை கிறிஸ்டின் குழந்தைங்க இருப்பாங்க, எத்தனை முஸ்லீம் குழந்தைங்க இருப்பாங்க? நீங்கள் ஏதோ ஒரு அறக்கட்டளையில் நடக்கும்ல, ஏதோ ஒரு அறக்கட்டளையில் ஒரு ஸ்கூல் வச்சு நடத்தியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்கூல்லையோ இல்லை சர்ச்சில் வந்து இது பண்ணியிருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஸ்கூலில் போய் நீங்கள் வந்து ஃபாதரை வச்சு பண்ணுங்கள். இல்லை முஸ்லீமோட இதுலேயே வந்து இருக்கும் நிறையா ஸ்கூல்ஸு, அங்கே போய் நீங்கள் ஹஸ்ரத்தை வச்சு பண்ணுங்கள். ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நீங்கள் எந்த மதத்தினருமே மத வழிபாடை பற்றி பேசக்கூடாது, எந்த ஒரு மத திணிப்பும் இருக்கக்கூடாது, அந்த மதத்தை பற்றி இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும்லாம் நீங்கள் பேசக்கூடாது அப்படிங்கிறது ரூல். இதில் அவர் எந்த ரூலில் இருக்குது, என்ன இந்திய சட்டப்படி அப்படி இருக்கான்னா இருக்குது. அப்படி எந்த ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல்லையும் இந்தியா முழுக்க, இங்கே இல்லை வட மாநிலத்தில் கூட அதை பண்ணக்கூடாது அப்படிங்கிறது இந்திய சட்டமே இருக்குது. ஸோ அந்த கேஸே போட்டு அவரை அரெஸ்ட் பண்ணலாம், அது ஒன்று போதும். அது இல்லாமல் அவர்கிட்ட ஏகப்பட்ட கேஸ் இருக்குது. ஸோ இது எதுக்கு இப்போ மகாவிஷ்ணுவை பற்றி மட்டும் பேசுகிறதுக்கா அப்படின்னு கேட்டால், இந்த ஸ்கூல் காலேஜஸ்க்கு யார் முதல்ல இவங்களெல்லாம் கூப்பிட்றதுக்கு பர்மிஷன் கொடுக்குறாங்க? ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு ப்ரொமோஷன் தேவை. இந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் வர்றதுனால எனக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு எங்கள் ஸ்கூலுக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும், எங்கள் காலேஜுக்கு ஒரு பெரிய அளவுக்கு அட்டென்ஷன் கிடைக்கும். நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஸ்கூல்லையும் உங்கள் காலேஜுக்கும் எவ்வளோ ஃபண்டு கிடைக்கும், எவ்வளோ காசு இருக்கும், எவ்வளோ ஃபீஸ் வாங்குறீங்க, அதெல்லாம் வச்சு உங்களால் பெரிய அளவில் பெரிய செலவு பண்ணி ஒரு ப்ரொமோஷன் பண்ணவே முடியாதா? எவ்வளோ இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காலேஜிலலாம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் அனுமதிக்கவே மாட்டாங்க. இந்த மாதிரி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் உள்ளே விட மாட்டாங்க. ஸோ நான் வந்து எல்லா ஸ்கூல்லையும் எல்லா காலேஜையும் சொல்ல, குறிப்பிட்டு இந்த மாதிரி
இப்போதைக்கு ட்ரெண்டிங்கில் இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பைத்தியங்களை கூப்பிட்டு வந்து இப்போதைக்கு ப்ரொமோட் பண்ணால் போதும்னு நினைக்கிற அந்த ஸ்கூல் காலேஜுக்கு தான் நான் இவ்வளோ கேள்வியை வைக்கிறது. இவ்வளோ நேரம் நம்ம பேசினதே இந்த விஷயத்தை தான். ஸோ இன்றைக்கி இந்த இன்ஸ்டாகிராமில் நிறையா பைத்தியங்கள் வருது. அதில் சிலது பயங்கர ட்ரெண்ட் ஆகுது. அதை ஏதோ ஒரு பிக் பாஸ்க்கோ இல்லை குக் வித் கோமாளிக்கோ இல்லை வேறு ஏதோ ஷோஸ்க்கோ இல்லை ஏதோ ஒரு படத்தில் வாய்ப்பு கொடுக்குறாங்களோ எல்லாமே இருக்கட்டும். அதுவே வந்து என்னடா இப்படி தரம் தாழ்ந்து கீழே போயிட்டீங்க இந்த மீடியாலாம் இந்த திரைப்படங்கள்லாம் அப்படின்னு நம்ம யோசித்தாலுமே இது அங்கே கூட நடக்கலாம். ஆனால் இது ஸ்கூல்லையும் காலேஜ்லேயும் இவங்களெல்லாம் சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டு வந்து இந்த பைத்தியங்கள்லாம் நம்ம குழந்தை முன்னாடி உட்கார வச்சு அவங்க முன்னாடி இவங்கள மோட்டிவேஷன் ஆக்கணும்னு நினச்சா நம்ம குழந்தைங்களோட நிலைமை என்ன ஆகும்? ஸோ ஒரு குழந்தைய பெற்ற தகப்பனா ஒரு நல்ல படிப்பை நல்ல தரமான கல்வியை கொடுக்கணும்னு நினைக்கிற ஒரு தகப்பனா இது எனக்கு ஒரு ரொம்ப மோசமான செயலாகப்படுது. இது வெறும் ஒரு தனிப்பட்ட நபரையோ இல்லை ஒரு தனிப்பட்ட விஷயத்தையோ பேசுகிறதுக்கோ ஒரு தனிப்பட்ட ஒரு விஷயத்தை ஸ்டீரியோ டைப் பண்ணுறதுக்கோ இந்த வீடியோ கிடையாது. ஒரு கல்வி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். அந்த இடத்துல இது நடக்கக்கூடாது. இதை தாண்டி நான் ஆரம்பத்தில் பேசின விஷயங்கள் இதெல்லாம் வந்து நம்ம காலங்காலமாக எல்லாத்தையுமே கரெக்டாக ஒரு விஷயம் இப்படி போயிட்டு இருந்தது. திடீர்னு எப்படி சில வருஷத்துக்குள்ளே இது எல்லாமே வேறு மாதிரி மாறிச்சு, டோட்டலாக ஆப்போசிட்டாக மாறி இருக்கே அப்படிங்கிற ஒரு ஆதகம் தான். ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் போடுங்க. இதே மாதிரி ஒரு வீடியோவில் மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். சைனிங் ஆஃப் ரஹ்மான்.